மீண்டும் உங்களுடைய அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். சற்று நின்று விட்டு இடைவெளி தான், அதற்கான காரணங்களும் இருக்கிறது. பொதுவாகவே நாங்கள் எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கான அர்ப்பணிப்பு தேவை என்பது பற்றி நாங்கள் இன்று காலையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆக அர்ப்பணிப்புகள் எது சார்ந்து இருக்க வேண்டும் என்பது அவரது மனோநிலையை பொறுத்தது. அது கடவுள் சார்ந்திருக்கலாம், அல்லது பாசம் சார்ந்திருக்கலாம், தேசியம் சார்ந்திருக்கலாம், தனது சமூகம் சார்ந்திருக்கலாம். இன்றைய நாளை பொறுத்தவரையிலே 2 சிறப்பு விருந்தினர்கள் எங்கள் கலையகம் வந்திருக்கிறார்கள். அவர்களும் இருப்பதும் மிகச்சிறந்ததான ஒரு அர்ப்பணிப்பு. சமூகத்துக்காக யார் யாரெல்லாம் பயன்பட்டார்களோ அவர்களை மாண்பேற்றுதல் என்பது சாதாரணமாக எல்லோருக்கும் வந்துவிட முடியாத ஒரு மனப்பான்மை. ஆனால் அதையும் தாண்டி மண்ணுக்காக மரணித்த மாந்தர்களை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு வகையிலே தங்களது படைப்புகளை சாத்தியப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக அவர்களை பார்க்கத்தான் வேண்டும், அவர்களது செயற்பாடுகளை வாழ்த்தத்தான் வேண்டும். சரி, அப்படியாயின் இன்றைய விருந்தினர் பார்க்கலாம். மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீதும் உறுதி என்கின்ற பாடல் வரிகள் ஞாபகம் வருகிறது. காரணம், மிகவும் உச்சமாக இருந்து கொண்டு இந்த காலப்பகுதியிலே எல்லோரும் பணியாற்றுவார்கள் என்றால் இல்லை. இரவு நேரம் முழுவதான ஒரு வேலை, அந்த பனிக்குள்ளும் குளிருக்குள்ளும் அடித்து விட்டு எங்கு ஒரு நேரம் கிடைக்கின்ற பொழுது ஓடி வந்து இது செய்துவிட வேண்டுமே என்கின்ற ஒரு பேராசை, அல்லது செய்துவிட வேண்டுமே என்கின்ற ஒரு சமூக கடப்பாடு என்கின்ற அடிப்படையிலே அவர்களது பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இசையானாலும் சரி, இசை அமைப்பானாலும் சரி, அல்லது ஒளி வழங்கும் இடங்களாக இருந்தாலும் சரி, இவரை எங்கும் நீங்கள் பிரித்தானியாவை பொறுத்த மட்டில் மாத்திரமல்ல ஐரோப்பா ரீதியில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்படியான ஒரு முகம். இன்னொருவர் பல படைப்புகளினூடாக, பல கலைஞர்களின் இயக்கத்தினூடாக, பல கலைஞர்களின் நாடகங்களினூடாக கண்டறிந்த ஒரு பெருமுகம். ஆக ஐரோப்பாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல கலைஞர்களுள் மிக முக்கியமாக முன்னணி கலைஞராக இருக்கின்ற ஒருவரையும் சேர்த்து இருவரை சந்திக்கவிருக்கிறோம். எனவே வணக்கம் ஆனந்த். வணக்கம். வணக்கம் ரமேஷ் வேதநாயகம். வணக்கம். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. குறிப்பாக இது மாவீர வாரம் என்பதால் அதைவிட இரட்டிப்பான ஒரு விடயம் உங்களை வாழ்த்த வைக்கிறது. எப்படியேனும் இந்த மாவீர வாரத்தில் ஏதோ ஒரு படைப்பு உங்களிடமிருந்து வந்து விடுகிறது அண்மை காலங்களில். முதலிலே நாங்கள் அதற்கான ஒரு மகிழ்வை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம், அதற்கான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். இந்த காலப்புறத்து போது, அதாவது 2016ஆம் ஆண்டு உங்களது படைப்புகள் எப்படி இருக்கிறது? என்ன செய்கிறீர்கள்? ஒரு குறும்படம் ஒன்று இயக்கியிருக்கிறேன். அது பேர் வந்து லண்டன் தாத்தா. இவர் தான் இந்த லண்டன் தாத்தா. அந்த படம் வந்து மாவீர கருத்தை வச்சு ஒரு சின்ன பிள்ளையும் வச்சு ஒரு தாத்தாக்கும் சின்ன பிள்ளைக்கும் உள்ள எப்படி மாவீரர் கதை ஒன்று இருக்கு. அந்த மாதிரி அதற்குள் எப்படி கதை அமைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? எப்பொழுதுமே எங்களுக்குள் பல்லாயிரம் கதைகள் கொட்டி கிடக்கிறது இல்லையா? அது தென்னிந்திய சினிமாவை எடுத்துக்கொண்டால் எங்கே ஒரு கற்பனை வேடம் வேண்டும் அவர்களுக்கு, எங்கே ஒரு தேடுதல் வேணும். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களது சொந்த வாழ்வே எங்களுக்கான கதைகள் தானாக இருந்திருக்கிறது. ஆக லண்டன் தாத்தாவிற்கும் அது பெரிய விடயமாக தெரியாது. நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், அந்த படத்தில் நடித்த விடயங்கள் சார்ந்து. ஒரு நாள் ஆனந்த் ஃபோன் பண்ணேன், ரமேஷ் என்ன இப்படி இருக்கிறீங்க, அந்த தாடி நீங்கள் இன்னும் வச்சுருக்கீங்களோன்னு கேட்டேன். ஏன்னா இன்னும் இருக்குன்னு சொல்லி அப்போ படம் எடுப்போம், தாத்தா வேஷம் உங்களுக்கு எடுப்போம்னு சொன்னேன். எனக்கு ஆனந்தின் படைப்போட நம்பிக்கை இருக்குது. ஏன்னால் அவருக்கு இதான் என்ன முதலாவது படைப்பு இல்லை, இதுக்கு முதல் 2 நிமிஷம்னு சொல்லி ஒரு மாவீரருக்காக அருமையான படைப்பு எனக்கு தந்தவர். அந்த விதத்தில் ஓகே என்று சொன்னால் அப்படி வந்து தான் இந்த படைப்பு. நிறைய கலைஞர்களோட பணியாற்றி ஆயிற்று. குளிர், மழை என்ற எல்லா இடங்களிலும் பெற்றாய். ஆனால் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வயதிற்கும் உங்கள் தோற்றத்திற்குமான இன்றைய கால பகுதியில் சரியான ஒரு படைப்பு என்று நம்புகிறேன். அது எப்படி உணர்கிறீர்கள்? அதை அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு உண்மை 54 வயசு, ஆனால் தாடி எப்படியே 64 வயசு இல்லை. இப்பொழுது 46 வயதிலேயே கூட சொல்ல வந்தேன். அதற்காக நீங்கள் ஆக முதியவர் என்றெல்லாம் சொல்லிவிடவில்லை. உங்களது இளமை, உங்களது வேகம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். இல்லை, ஒரு தோற்றப்பாடு மிக பொருத்தமாக இருக்கிறது என்ற அடிப்படையில். நிச்சயமா நான் பாடிக்கா சொன்னேன். அந்த விதத்தில் எனக்கு என்றும் நான் தாடி வளர்த்து கொண்டிருப்பது காரணம் விதவிதமான படைப்புகள் எனக்கு வர வேண்டும், விதமான அழைப்புகள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி நான் திரிகிறேன். என்றால் என்ன, அந்த விதத்தில் என்னென்று சொன்னால் ஆனந்திர படைப்புகளில் இந்த மிகவும்
சிக்கனமாக மிகவும் சுருக்கமாக அழகாக தான் எதை சொல்ல வந்தாலும் அதை சொல்லுற ஒரு வல்லமை அவருக்கு இருக்குது. நிச்சயமாக அதை நாங்கள் படைப்புகளிலே பார்த்துருக்கின்றோம். கடந்த வருடம் கூட என்ன ஒரே ஒரு பிரச்சனை, நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற அவசரப்படுகிறோம். இன்னொன்று எங்களுக்கான நேர போதாமை, இரவு பணியில் இருக்கின்றார் என்று அதிகாலை வர வேண்டும், நித்திரை இல்லை, அப்படியான ஒரு பணிச்சுமை எனக்கு தெரியும். அதனால் இறுதி நேரத்தில் எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட முடியாது. இன்றும் கூட அன்பான உறவுகளை ஒன்று சொல்லியாக வேண்டும், இவர்களது படைப்புகள் இன்று எங்களால் இந்த பொழுதில் இந்த கணத்திலே ஒளிபரப்ப முடியாது. அந்த தாத்தா எங்கள் குடும்பம் காரணம் பல்வேறுபட்ட கட்டமைப்புகளின் ஊடாகத்தான் அது தொலைக்காட்சியில் ஏற்றப்படும் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். எனவே அதற்கான ஒரு காத்திருப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் காத்திருங்கள். இந்த வாரத்துக்குள் அந்த திரைப்படம், அந்த குறும்படம் நாங்கள் எங்களது ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியிலே உத்தியோகபூர்வமாக வெளியிடவிருக்கின்றோம். அதற்கான அழைப்புகள் நிச்சயமாக ஐபிசி தமிழில் எப்பொழுது போகும் என்ற விவரங்கள் நாங்கள் ஒளிபரப்புவோம் என்கின்ற உறுதியை இந்த நேரத்திலே தந்து கொண்டு நாங்கள் தொடரலாம். ஆனந்த், பொதுவாக உங்களை சுற்றி நிறைய கலைஞர்கள் இருக்கிறார்கள், நிறைய தொடர்புகள் இருக்கிறது, தாயகத்திலும் கலைஞர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் ஒரு கலைஞர் பட்டாளங்கள் இருக்கின்ற ஒரு சமூகத்தில் அல்லது சூழலிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர் நீங்கள். ஆக கடந்த வருடம் பார்த்தாலும் ரமேஷ் வேதநாயகம், முல்லையன் சாந்தன் போன்ற கலைஞர்கள், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியோட உங்களால் இப்படியான பணிகளை மேற்கொள்ள முடிகிறது. என்னவர்களுக்கு இதற்கு உடான ஈடுபாடு இல்லையா, அல்லது எப்படி அதை நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அப்படி இல்லை. உண்மையில் எனக்கு கணக்கு பேர் மெசேஜ் பண்ணுறது, கணக்கு பேர் கோபம் வேறு. என்ன காரணம் சொன்னால், எங்களுக்கு தயாரிப்புன்றது வந்து நிச்சயமாக தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் இன்னொரு ஆளை தயாரிக்க வைக்கிறதுலேயும் அவருக்கு என்ன இருக்குன்றதில் ஒரு கேள்வி இருக்குது. ஸோ ஒரு ஷார்ட் டேர்முக்கில் எப்படி முடிக்கலாமோ, ஒரு கோஸ்ட்டை குறைச்சி அதுக்கு யாரோட செய்தால் உடனே முடிக்கலாம்ன்றது தான் இது. கடந்த வாரம் நான் ஃப்ரான்ஸ்லேருந்து ஃப்ரான்ஸ் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரைக்க அந்த 22ஆம் லாஸ்ட் போன வருஷம் வந்து 20ஆம் 2 நிமிடங்கள் படம் முடிவு. அப்போ யோசித்தேன், அந்த படத்தில் யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த 1 இயர் பிறகு அந்த கொமெண்ட்டை பார்க்க திடீர்னு இந்த வருஷம் 22ஆம் ஒன்றுமே இது. ஆனால் லாஸ்ட் இயரும் அதே மாதிரி தான், வேறு ஒரு பாடல் ஷூட்டிங்கெல்லாம் திடீர்னு இவரை கண்டுட்டு காய்ச்சி போட்டு பின்னேரமே ஷூட் பண்ணினாங்க. அப்போ யோசிச்சு இந்த இன்னும் ஒரு 1 வீக் இருக்குது, அதுக்கு இதாக செய்யணும்னு. அப்போ இந்த திரைப்படம் பார்த்துலேருந்து ஒரு சின்ன பிள்ளையை வச்சு இதாக செய்யணும்னு ஒரு ஆசை இருந்தது. அப்போ உடனே வந்துட்டு அடுத்த நாள் வேலையிலே இரவு இருந்து யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சம் எழுதிட்டது. இது யோசிச்சேன், ஓகே இது மற்ற ஃப்ரெண்ட்ஸோட காய்ச்சி போட்டு ஐடியா. ஏன்னா நான் தனியாக மட்டும் தெரியல, உண்மையிலே இது டீம் ஒர்க் தான். முல்லைசாந்தன் சொல்லி நீங்கள் சொன்னீங்க, முல்லைசாந்தன் வந்து டப்பிங் ஒர்க் பண்ணுறார் என்றதுக்காக இல்லை, அவரோட தொடர்ச்சியாக கோபி, உங்களுக்கு தெரியும் கோபி கந்தசாமி, அவர் தான் என்னுடைய யார் படம் இப்படி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு காரணமே அவர் தான். வாழ்க்கை ஒன்று தொடங்கினார், அந்த வாழ்க்கையிலேருந்து எனக்கு வாழ்க்கைண்டா இவ்வளோ எல்லாம் இருக்கும், அந்த வாழ்க்கையிலேருந்து எனக்கு ஒரு இது ஓடிச்சுது. ஸோ அப்படி இப்போ அவரோட கதைப்பேன், ஐடியா எடுப்பேன். இப்போ எல்லோரும் சேர்ந்து தான் இது என்றான். இப்போ இவியலோட ரமேஷன்னா வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஆக்டர். அப்போ அவரோட நம்ம செய்யணும்னு சொன்னால் உடனே முடிக்கலாம்னு தெரியும். மற்றது இந்த நான் ஒன்று சொன்னால் அதை அவர் திருப்பி எல்லாம் தலையிட மாட்டார். எனக்கு அதான் மெயினாக பிடிச்ச விஷயம். அது என்ன எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்கும், எல்லாருக்கும் ஐடியா இருக்கும். ஆனால் நாங்கள் குறிப்பிட்ட டைமுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்தோம்னா முடிக்க முடியாது. ஸோ அதை வேறு வந்து தங்களை வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். நிச்சயமாக இன்னொரு விடயம் நான் அறிந்த அளவிலே நான் சொல்ல வேண்டும். பொதுவாகவே எங்களுக்கெல்லாம் கற்பனைகள் இருக்கும், எங்களுக்கெல்லாம் ஆசைகள் இருக்கும். மிகச்சிறந்த எங்களது பணியாளர்களோடு, எங்களது கலைஞர்களோடு நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்கின்ற பேராசை இருக்கும். ஆனால் இந்த படத்தில் சற்று பொறாமையாகத்தான் இருக்கிறது. இசைப்பிரியன் இந்த குறும்படத்திற்கான இசை அமைத்திருப்பதாக அறிகின்றேன். அது எப்படி? அது இசைப்பிரியன்னா வந்து எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான். ஸோ அவரோட இசையில் பாடிக்கிறேன், அவருடைய இசை நிகழ்ச்சிகளுக்கு ஒளி அமைப்பு செய்கிறேன். ஜெயமணி ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது ரெண்டு பேருக்கும். நீண்ட காலமாக ஆசை. இந்த வாழ்க்கைன்ற ஒன்றை துறக்கிற காரணமே இசைப்பிரினால தான். இசைப்பிரினா மெயினாக வச்சு தான் அதை செய்ய வலிக்கிறது. அப்போ நான் யோசிச்சேன்னா இசைப்பிரினா வச்சு எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும். ஆனால் ஷோர்ட் டைமில் இப்படி கேட்குறது ஓமன் வேறு ஆள் மாட்டோம்னா அது அப்புறம் எனக்கு ஒரு மேலே இருக்கும். அதை யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியும் சும்மா அப்பப்போ கதைப்போம், கதைக்கு இந்த போட்டு வாங்குற மாதிரி கேட்கணும். ஆனால் என்ன மாதிரி மாவீர நாள் ஆல்பம் எல்லாம் முடிஞ்சுதானே அவரை அவசரப்பட்டு முந்தாள் தான் நான் கொடுத்துட்டேன். அப்போ விளங்கிட்டு ஓகே அப்போ ஆள் ஃப்ரீயாக இருப்பார் எனக்கு கேட்டோடனே உடனே சொன்னார், ஓமானந்த், ஆனால் நான் டென்மார்க்கில் நிற்கிறேன், லேப்டாப் மட்டும்தான் எனக்கு இருக்குது. உண்மையில் நான் இதில் எல்லாருக்கும் முன்னால் சொல்ல விரும்புகிற விஷயம், எங்களோட நாட்டிலேயே
ஒரு தலை சிறந்த ஒரு இசையமைப்பாளர்ன்றது எல்லாருக்குமே இதில் இல்லை. அவர் அவ்வளோ நிரூபிச்சுக்கிறார். இந்த படத்துக்கு இசையமைச்சது அவருடைய லேப்டாப்பில் மட்டும்தான். ஏன்னா அவர் டென்மார்க்கில் படிப்பிக்கிறதுக்காக போய் நிற்கிறார். அங்கே ஒன்றுமே இல்லை, அவர்கிட்ட ஹெட்ஃபோனும் லேப்டாப்பும் தான் இருக்குது. நிச்சயமாக இசைப்பிரியன் எனக்கும் உங்களுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அந்த 3 நாள் எனக்கு சொல்லாமல் ஆனந்துக்கு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, நாங்கள் இன்னொரு படைப்பட சந்திப்போம். உண்மைக்கும் அது பெருமையாக இருக்குது. எனக்கு இப்பொழுதும் ஞாபகம் இருக்கிறது, இசைப்பில் ஏஆர் ரஹ்மானுக்கு, இளையராஜாவுக்கு போன்ற இசை மேதைகளுக்கு பாட்டு எழுத வேண்டும் என்கின்ற ஆசை எல்லா கவிஞர்களுக்கும் இருக்குமா. அதே போன்று எங்கள் ஈழத்தமிழ் படைப்பாளிகளுக்கு இருக்கின்ற ஒரு பெருமை என்னவென்றால், அல்லது ஆசை என்னவென்றால், இசைப்பிரியனின் இசையில் ஒரு பாடல் எழுதுவீங்க, நல்ல ஒரு பாட்டு, அந்த ஆசை இருக்கும். அந்த ஏனென்றால் அவர்கள் இசையமைத்த களங்கள் என்பது ஏசி ஊட்டப்பட்ட அல்லது இந்த குளிர்மையான அறை குளிர்ந்தெல்லாம் இல்லை. எங்கோ ஒரு இடத்தில் எங்கெல்லாம் வசதிகள் இருக்கோ அவ்வளவற்றையும் பயன்படுத்தி கொண்டு இசையமைத்த கலைஞர்கள் அவர்களோடு பணியாற்றும் பொழுது அவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கும் அவையிட்ட. சரி, இன்னொரு அடுத்த விடயத்துக்கு வரலாம். உங்களது நடிப்பு சக கலைஞர்கள் யார் யாரெல்லாம் பங்கு பெற்றிருக்கிறார்கள் இந்த குறும்படங்களில்? இந்த குறும்படத்தில் கௌதமி என்று எனது மருமலா நடித்திருக்கிறார். மற்றது 3 பிள்ளைகள், காயல் என்று சொல்லி. இதான் முதல் படைப்பு எனக்கு. இந்த சிறுமிகளோடு சிறுவர் குழந்தை நடிக்கிறது அற்புதம். ஏன்னா அவரோட நடிக்க ஒரு சந்தோஷம். ப்ளஸ் அது அந்த படம் மக்களை அணுகிறது போய் சேர்றதுக்கு இலகுவாக இருக்கும். ஆனந்த வடிவாக அந்த பிள்ளை நல்ல பொறுமையாக அந்த குளிருக்குள்ளே பசிக்குள்ளே நாங்கள் டைம் எடுக்கணும்னு சொல்லி முகத்த கோணமாக அழகாக நடிச்சிருக்கிறார். அற்புதமாக இருக்கிறது. இந்த டைமில் ஹரி என்ன உங்களுக்கு தேங்க்யூ. என்ன ஓல் த வே அவங்க ஸ்டொக்கன் ட்ரெயின்லேருந்து வந்தவங்க கேட்டோன்னு இப்போ இங்கே கணக்கை பெறதுக்கு தானே என்ன மாதிரி கதை அதெல்லாம் வேறு ரேஞ்சு எனக்கு இந்த அப்படின்னாலே ஓகே, அதோட கட் தான். ஸோ அங்கேருந்து 2 நாள், ஏன்னா முதல் நாள் பிளான் பண்ணி சரியான மழை, வீட்டுக்குள்ளே எடுக்கிறது முழுதையும் எடுத்துட்டோம். சரி, அடுத்த நாள் வெளியில் பார்க்கலையும் வெளியில் எடுத்துனாங்க. 2 நாளில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் மாக்கி முகுந்தன். அவர் 3 கேமராவை ஒரே தரத்தில் கையாண்டார். ஹெலிகாம் ஸ்டெடிகம் போட்டு 3 கேமரா ஒரு ஷூட்டில் வேறு ஒரு ஆங்கிள் வச்சு என்னது ஈஸி என்றதுக்காக டைம் போகாமல் ஒரு செய்யலாம். மாக்கி தேங்க்யூ போஸ்டர் மீடியா. நிச்சயமாக ஒவ்வொரு கலைஞர்களிடம் ஏதோ ஒரு விதத்திலே தங்களுக்கான பணிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மாவீர வாரம் என்பது ஒருவனை மாவீரர்களுக்கான வணக்கத்தோடு மாத்திரம் நின்று விடாது. அதையும் தாண்டி பல கலைஞர்களை அது உருவாக்குகிறது, பல தேசிய செயற்பாளர்களை உருவாக்குகிறது, பல மாந்தர்களை அதற்குள்ளே உள்ளிழுக்கிறது, தேசியம் சார்ந்து சிந்திக்க வைக்கிறது. உங்களுக்கு இந்த தேசியம் சார்ந்து எண்ணும் பொழுது என்னவெல்லாம் சேரும் ஆனந்தன்? அதெல்லாம் உண்மையில் சொல்லலை. இந்த வாரம்ன்றது அதை யோசித்தாலே எனக்கு இந்த நாட்டில் சின்னல இருக்க எங்களுடைய ஸ்கூலுக்கு போனேன். முதல் கரும்புள்ளி மில்லர் படித்த ஸ்கூலில் நான் படித்தேன், நெல்லி செல்லுக்குள்ள. அங்கே அப்படியே மாவீரர் வாரம்னா அந்த புகைக்கே ஒரு ஆரம்பத்திலே அந்த வாய் விட்டு சொல்ல முடியாத பாட்டுன்னு போகும். வாய் விட்டு பெயர் சொல்லி அழ முடியாது அந்த பாட்டு கேட்டோன்னே அதோட நீங்கள் அந்த வேற எங்கே எல்லாம் இழந்தவங்க போயிடுவீங்க. எனக்கு அதுதான் மாவீரர் வாரம் பண்ணாலும் உடனே வரும். இல்லை, இந்த பாடல் எனக்கு வேறொன்று வேணும். அந்த பாடலே போதும், ஆனந்த் படைத்த பாடலை, அந்த ஒற்றை வரி போதும், அதை பற்றி உணர்ந்து கொள்வது. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படியான நினைவுகள் இருக்கிறது எங்கள் மாவீரர் சார்ந்து பேசும் பொழுது? நமக்காக உயிரை கொடுத்து இன்றைக்கி நாங்கள் புலம்பெயர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அவர்களை நினைவு கூறாவட்டில் நாங்கள் வாழ்வதிலேயே பிரயோசனம் இல்லை. இது என்னுடைய படத்தின் டைலாக் நீங்கள் சொல்கிறீங்க. லாஸ்ட் இயர் 2 வருஷம் இல்லை அவர் உண்மையை தான் சொல்கிறேன். இதுதான் 2 படத்தின் மெசேஜ். அந்த லைவில் ஐபிசியில் சொல்கிறது எனக்கு சந்தோஷம். நிச்சயமாக இதுதான் ஒரு மனோநிலையம், அதுதான் இதுதான் உண்மையும் கூட. நாங்கள் சில உண்மைகளை மறைக்க முனைந்தாலும் இதுதான் உண்மை. அந்த மரங்களின் கீழான நிழல்கள் தான் எங்களுக்கான வாழ்க்கைகள் என்று சொல்லிக்கொள்ளலாம் இல்லை இன்றைய காலப்பகுதியில். இந்த நேரத்தில் நிச்சயமாக உங்கள் இருவருக்கும் நன்றி. ஆனந்தன் உங்களுக்கும் நன்றி. உறுதியாக மக்களோடு நீங்கள் பேசிக்கொள்ளலாம் இந்த காலை பொழுதிலே. உங்களுக்கான நேரம். எல்லோரும் மாவீர தினத்தை மறக்காமல் இந்த வாரத்தை அனுசரியுங்கள், அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள். மற்றது பிள்ளைகளுக்கு, வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் அதை நாங்கள் கடந்து வந்த பாதைகளை இந்த வாரத்திலேயாவது ஐபிசி தொலைக்காட்சி முடிக்கையாவது சொல்லிக் கொடுத்தாலே
பிள்ளைகளுக்கு ஞாபகம் பெறும் நினைக்கிறேன். மற்றது லண்டன் தாத்தா படம் நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம். ஐபிசியில் வந்து ஒஃபிஷியலாக வரும். ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களோட கலைஞர்களை வளர்த்துங்க. நன்றி. ரமேஷ் வேதநாயகம், உங்களது கருத்துக்கள்? ஆனந்த் கூறியபடி எமது படைப்புகளுக்கு நாம் தான் ஆதரவு கொடுக்க வேணும். நாம் தான் எமது கைகளை தட்ட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். உங்கள் ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு கிடைக்கும்படி எம்மால் இயன்றவரை நாங்கள் தொடர்ந்து பணி செய்து கொண்டிருப்போம். ஐபிசிக்கும் நமது அன்பார்ந்த நன்றி. மிக்க நன்றி ரமேஷ் வேதநாயகம் அவர்களே. மிக்க நன்றி ஆனந்த். உங்கள் இருவருக்கும் இந்த நேரத்தில் காலை வேளையில் நன்றிகளை சொல்லிக் கொடுக்கிறோம். உங்கள் படைப்புகள் வெற்றி பெற வேண்டும். இது மாத்திரமல்ல, இனி வரும் காலங்களிலும் அந்த படைப்புகள் வெற்றி அடைய வேண்டும் என்கின்ற அந்த ஆசையும் வாழ்த்துக்களும் எங்களுக்கு உண்டு. ஐபிசி தமிழ் ஊடகம் என்ற அடிப்படையில் உங்களுக்கான அந்த ஆதரவை வழங்கி நிற்கும். நல்லது. அன்பான உறவுகளே, எங்களோடு இணைந்திருந்தவர்கள் இருவர், ஆனந்த் மற்றும் ரமேஷ் வேதநாயகம் இருவரும் இணைந்திருந்தார்கள். ஐபிசி தமிழின் ஷார்ட் ஃபிலிம் 2016 ஆண்டுக்கான போட்டியானது எதிர்வரும் 11ஆம் தேதி டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கின்றது. மிக பெருமளவில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. போட்டியின் நடுவர்களாக மிக பிரபலியமான மிகவும் நேர்மையான நடுவர்கள் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். தென்னிந்தியாவிலிருந்தும் சரி அல்லது எங்கள் கலைஞர்களின் பகுதியிலிருந்தும் சரி. எனவே அவர்கள் யார் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல விளைகிறோம். எனவே காத்திருங்கள். அது எங்கள் ஐபிசி தமிழின் மிக மிக உச்சமான ஒரு நிகழ்ச்சியாக அது இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. எப்பொழுதுமே எங்களுக்கான கலைஞர்களுக்கான ஒரு களத்தை வழங்குவது வழமை. அதே போன்றுதான் இன்றைய நாளை பொறுத்தவரையில் காலை வேளையிலே 2 சிறப்பு விருந்தினர்களாக அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஐபிசி தமிழ் வானொலியிலும் தொடர்ச்சியாக தங்களது கருத்துக்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார்கள். அதற்காக நீங்கள் எங்கேயும் போய்விடாதீர்கள், காத்திருங்கள்.